ஒரு ஃபவுண்டர் 1000க்கும் மேலான இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறாரு. ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி அவரோட ஓன் கம்பெனியில் மில்லியன்ஸ் ஆஃப் பிஸ்னஸஸ் ரன் ஆகிட்டுருக்கு. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது மாதிரி பில்லியனர் ட்ரில்லியனர்ஸ் எல்லாம் ஆக்சுவலி எப்படி பில்லியனர் ட்ரில்லியனர் ஆனாங்க அண்ட் அவங்களோட ஹார்ட் ஒர்க்ஸ் அண்ட் ஃப்ளாஷ்பேக் தெரிஞ்சுக்க என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவரு தான் டொபைஸ் லுட்கி. அவர் ஜெர்மனியில் வளர்ந்தார். அவருக்கு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே கம்ப்யூட்டர்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகம். காலேஜ் டிகிரியை முடிக்கலை. அப்புறம் லேட்டராக கனடாவுக்கு மூவ் ஆகுறாரு. அவருக்கு ஸ்னோ போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் யோசிச்சது என்னன்னா ஸ்னோ போர்ட் வச்சு ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் இப்போ இருக்கிற இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாதிரி அப்போ இருந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸ் இல்லை. வெப்சைட் கிரியேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். பேமெண்ட் செட்டப் பண்ணுற ப்ராப்ளம் நிறையவே இருந்துச்சு. கஸ்டமர்ஸ் ரெக்வயர் பண்ணுற டிசைனை கஸ்டமைஸ் பண்ண முடியலை. அதனால அவர் யோசிச்சது என்னன்னா இந்த ஸ்னோ போர்ட் பிஸ்னஸ் ஆல்மோஸ்ட் தள்ளி வச்சுட்டு இந்த சாஃப்ட்வேர் ப்ராப்ளமை சால்வ் பண்ண என்னன்ட்டு. அதனால மந்த் கணக்காக கோடிங் பண்ணி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறாரு. அந்த வெப்சைட்டை ஈஸி டு யூஸ் அப்படின்ட்டு நேம் வைக்கிறாரு. அதை ஃபஸ்ட்டு அவரோட பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. அப்புறம் லாட் ஆஃப் பிஸ்னஸ்மென்ஸ் வந்து ரெக்வயர் பண்ணாங்க. அது என்னன்னா அவங்களோட பிஸ்னஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்க. அதனால அவர் அப்போ நினச்சாரு அப்போது உண்மையான பிஸ்னஸ் வந்து ஸ்னோ போர்டு இல்லை சாஃப்ட்வேர் தான்ட்டு. அவர் அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ண கொடுத்தாரு. அந்த வெப்சைட் தான் லேட்டராக ஷாப்பிஃபைன்னு நேம் வந்துச்சு. இன்னைக்கு பில்லியன் கணக்கான டாலர்ஸை சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அவர் பில்லியனர் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணாரு. பிஸ்னஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட பயப்படல. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கரெக்டான வேல யூஸ் பண்ணிக்கிட்டாரு.